காடு இருந்தா அழிச்சிருவாங்க, நகை பணம் இருந்தா பறிச்சிருவாங்க, நிலம் இருந்தா அபகரிச்சிருவாங்க. ஆனா கல்வி ஒன்று மட்டும்தான் யாராலையும் அதை அழிக்கவும் முடியாது, திருடவும் முடியாது. என்னடா இவன் அசுரன் பட டயலாக்லாம் விடுறானே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் சொன்னாலும் சொல்லலனாலும் அதுதானே உண்மை. கல்வி ஒன்று மட்டும்தான் யாராலையும் அதை அழிக்கவும் முடியாது, திருடவும் முடியாது. அதனால தான் நம்ம ஐயன் வள்ளுவன் வந்து அன்றைக்கே என்ன சொல்லியிருக்காருன்னா, கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை அப்படின்னு இருக்காரு. ஸோ கல்வி ஒன்று தான் வந்து அழியாத செல்வம். ஸோ அதை வந்து நீங்கள் எப்போவுமே பாதுகாத்துக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து கல்வி ஒன்று மட்டும்தான் வந்து யாராலையும் திருடவும் முடியாது, அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ உங்கள் கல்வி அறிவை வந்து வளர்த்துக்குங்க. மென்மேலும் வந்து நீங்கள் படிங்க. இப்போ ஸ்கூல் படிச்சிருந்தா அதோட நிறுத்திக்காமல் மேலும் கல்லூரி படிப்பு உயர்கல்வியை தொடருங்க. உயர்கல்வி படிச்சிங்கன்னா அடுத்து வந்து வேலைக்கு போகிறதுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்றத பாருங்கள். ஸோ அடுத்து வந்து அரசு வேலை நிறைய பேர் காணாமல் இருக்கும், கவர்மெண்ட் ஜாபு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அந்த மாதிரி கல்வியை மட்டும் எப்பவுமே விட்டுறாங்க. அதே மாதிரி கல்வி அறிவு மட்டும்தான் ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கு வந்து ஈஸியாக வந்து என்ன சொல்கிறது, பரிமாற்றம் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு இருக்கிற கல்வி அறிவு இன்னொருத்தருக்கு வந்து ஈஸியாக நீங்கள் புகுத்தலாம். உங்களோட கல்வி அறிவால் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடுக்குறது அந்த மாதிரி பண்ணி கல்வி அறிவை ஈஸியாக பெருக்கிக்கலாமே தவிர மற்ற எந்த செல்வத்தையும் உங்களால் பண்ண முடியாது. ஸோ அதனால் படிங்க, படிச்சுட்டே இருங்க, லைஃப்பில் வந்து நல்லா வாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் என்னோடய அட்வைஸு. ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்எஸ்சி வித் கிஷோர். ஸோ ஓகே, எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ என்னென்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் வந்து டயர் 2 எழுதுனவங்க ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரே டவுட் என்னென்னா, எஸ்எஸ்சி டீம் இருக்கீங்களா இல்லையாடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஜனவரி 18, 19 டயர் 2 வந்து சிஜிஎல் மெயின்ஸ் வந்து நடந்தது. ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து ஆக்சுவலாக வந்து எப்போ வந்திருக்கணும்னா 1.5 மந்த் கழிச்சு மார்ச்சில் வந்திருக்கணும். மார்ச் லாஸ்ட்டில் வந்திருக்கணும். இன்னுமே வரல. அதே மாதிரி டயர் 2 எழுதுனாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் எல்லாமே கொடுத்துருப்பீங்க. ஸோ அதுக்கான வந்து வீடியோவும் நான் போட மறந்துட்டேன். அதிலே வந்து எஸ்எஸ்சிலே வந்து அந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்க்கான விண்டோ ஓப்பன் பண்ணி அந்த டைமும் முடிஞ்சு போச்சு. 1 டே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ அதில் வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா, டென்டேட்டிவாக வந்து மார்ச் லாஸ்ட் வீக்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபெப்ரவரி ஆர் மார்ச். மற்ற யூடியூப் சேனலுமே அதான் சொல்லியிருந்தாங்க. ஃபெப்ரவரி இல்லைனா மார்ச் லாஸ்ட் வீக்கில் வரும். ஆனால் இன்னும் வந்த படல இப்போ ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கே வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு மேபி ரிசல்ட் எப்போ வரலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குன்னா, ஏப்ரல் இப்போ செகண்ட் வீக்கில் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ 10, 11 அந்த டேட்டில் வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் ரிசல்ட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து யாரெல்லாம் கொடுத்துருக்கீங்க அவங்களுக்கு மட்டும்தான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டில் வரும். சப்போஸ் நீங்கள் கொடுக்க மறந்துட்டிங்கன்னா, நீங்கள் எக்ஸாமே நல்லா பண்ணியிருந்தாலும் உங்கள் வாய்ப்பை நீங்கள் இழந்துட்டீங்கன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மறக்காமல் எல்லோரும் கொடுத்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்ம டயர் 2 வரைக்கும் வந்துட்டோம். ஸோ வந்து போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காம நம்ம ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டில் வராமல் போகிறது வந்து ரொம்ப துரதிர்ஷ்டம். ஸோ அதனால் வந்து போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து எல்லாமே கொடுத்துருப்பீங்க. ஸோ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஹோப்ஃபுல்லி வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வந்துடும். ஸோ இந்த எஸ்எஸ்சி சிஜிஎல் ரிசல்ட்னால எல்லாமே வந்து தள்ளி போகுது. ஸோ எஸ்எஸ்சி 2026க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ரெடி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பிடிஎஃப் வந்து விட்டுட்டாங்க. டென்டேட்டிவ் ஷெட்யூல்க்கான எக்ஸாம்ஸ் வந்து எல்லாமே வந்துருச்சு. எப்பப்போ என்னென்ன எக்ஸாம் நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு சிஜிஎல் நடக்கும், அப்புறம் சிஹெச்எஸ்எல் நடக்கும், அப்புறம் எம்டிஎஸ் ஃபாலோட் பை டெல்லி போலீஸ், சிஆர்பிஎஃப், சிஏபிஎஃப் எல்லாமே நடக்கும். ஸோ இப்போ இந்த ஒரு ரிசல்ட் டிலேனால எல்லாமே தள்ளி போயிடுச்சு. ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎல் 2026 நோட்டிஃபிகேஷன் ஆக்சுவலாக இப்போ வர வேண்டியது ஏப்ரல் மந்த்து அவங்க டென்டேட்டிவாக கொடுத்துருந்தாங்க. ஏப்ரல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு மே லாஸ்ட் வீக்கில் டயர் 1க்கான ப்ரிலிம்ஸ் வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் வந்து நடக்கும்னு போட்டிருந்தாங்க. பட் ஆனால் இன்னுமே வந்து நோட்டிஃபிகேஷனும் அவங்க வந்து ஆல்ரெடி விட்ட நோட்டிஃபிகேஷனும் கெட் பேக் பண்ணிட்டாங்க. அந்த பிடிஎஃப்மே நீங்கள் இப்போ போய் வெப்சைட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இப்போ புதுசாக அகெயின் ஒரு டென்டேட்டிவ் ஷெடியூல் வந்து அவங்க விடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அதே மாதிரி இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ 4 ஸ்டேட்ஸ்க்கு வந்து எலெக்ஷன்ஸ் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ டிஎன், புதுச்சேரி அந்த மாதிரி இன்னும் 2, 3 ஸ்டேட்ஸ்க்கு வந்து எலெக்ஷன் வந்து ஜென்ரல் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அதையும் வந்து அவங்க பார்க்கணும். அதுக்கு நடுவில் அவங்க இந்த எக்ஸாம்ஸும் ஷெடியூல் பண்ணி ரிசல்ட்டு வந்து அந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஹோப்ஃபுல்லி கண்டிப்பாக எது எப்பப்போ நடக்குமோ அது அப்பப்போ நடக்கும். அவங்க வந்து நோட்டிஃபிகேஷனே விடனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆனால் இந்த வருஷம் வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் நடந்தே தீரும், சிஹெச்எஸ்எல் நடந்தே தீரும். என்னென்ன எக்ஸாம்ஸ் எஸ்எஸ்சியில் இருக்கோ அது எல்லாமே நடந்தே தீரும். அதனால் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை மட்டும் விட்டுறாதீங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருங்க. கண்டினியூஸாக உங்கள் ப்ரிப்பரேஷனை மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க. எக்ஸாம்ஸ் எப்போ வருதோ வரட்டும், அவங்க நோட்டிஃபிகேஷன் எப்போ விடுறானோ விடட்டும். அவங்க விடும்போது நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க எக்ஸாம் எப்போ ஷெடியூல் பண்ணால் அப்போ போய் எழுதிக்கலாம். பட் வந்து உங்களுடைய என்ன சொல்கிறது, அந்த கண்டினியூஸ் ப்ரிப்பரேஷன், ஸ்டடி அது எதுவுமே வந்து விட்டுறாதீங்க. டிட்டர்மினேஷன் விட்டுறாதீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் லாஸ்ட் டைம் வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் டயர் 1 வந்து கிளியர் பண்ணாமல் நிறைய பேர் வந்து வெக்ஸாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் வந்து உங்களுடைய
உங்களுடைய ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. ஸோ இந்த வருஷம் ஹோப்ஃபுல்லி நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் டயர் 1 கிளியர் பண்ணி டயர் 2க்கு போயிட்டு அதுலேயுமே வந்து நீங்கள் வின் பண்ணி ஒரு போஸ்டிங் வாங்கணும். ஸோ இந்த வருஷம் வந்து நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்து போஸ்டிங்ஸ் வாங்கணும்னு நான் ரொம்ப வந்து ஆசைப்பட்றேன். ஸோ டயர் 2 ரிசல்ட்ஸ் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது, வரட்டும் பார்த்துக்கலாம். கட் ஆஃப் வந்து என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஸோ எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ கட் ஆஃபு, ஸோ யாருக்கெல்லாம் எந்தெந்த போஸ்டிங் கிடைக்க போகுது, பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரிஃபரன்ஸ், நீங்கள் எந்த போஸ்டிங் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பீங்களோ என்ன கட் ஆஃப் வந்து டிசைட் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கும். ஸோ எல்லாருக்குமே ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் கிடைச்சா கண்டிப்பாக நல்லது தான். எல்லாமே வந்து பவர்ஃபுல்லான டிபார்ட்மெண்ட் தான் எஸ்எஸ்சியில் பொறுத்த வரைக்கும். ஏன்னா பியூர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்றதுனால உங்களுக்கு எந்த போஸ்டிங் கிடைச்சாலும் ஓகே தான். ஸோ கிடைச்சதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து போயிருங்க. ஸோ அதே மாதிரி எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல்க்கான டயர் 2 எக்ஸாம் வந்து ஏப்ரல் 10ன்னு சொல்லியிருந்தாங்க. அது அன்றைக்கி தான் நடக்குது. ஸோ அதுக்கான அட்மிட் கார்டு வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து 2 to 3 டேஸ் ப்ரியாராக வந்து உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குமே வந்து ஸ்க்ரைப் என்ட்ரி பாஸ் வந்து சப்போஸ் பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரைப் என்ட்ரி பாஸ்க்கான அதுக்கான அதுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எஸ்எஸ்சியில் டெல்லி போலீஸு சிஆர்பிஎஃப்லாம் இருக்குல்ல, ஸோ அதுக்கான ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ் டெஸ்ட்டுக்கு வந்து அதுக்கான நோட்டிஃபிகேஷனும் வந்திருக்கு, அட்மிட் கார்டு, அதையும் பார்த்துக்கோங்க. சிஆர்பிஎஃப் டெல்லி போலீஸ் கான்ஸ்டபிள் அந்த போஸ்டிங்க்கு வந்து டயர் 1 ஒரு எக்ஸாம், அந்த ஒரு எக்ஸாம் தான். அந்த ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணணுக்கான நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ் டெஸ்ட்டு இல்லைனா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஹெச்எஸ்எல் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து ஜேஇ ஜூனியர் இன்ஜினியர், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில் இந்த 3 டிபார்ட்மெண்ட்டுக்கான ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கான டயர் 2க்கான எக்ஸாம் சிட்டி வந்து லைவில் இருக்குது. அதாவது நீங்கள் எந்த சிட்டியில் வந்து எக்ஸாம், அதாவது ஆல்ரெடி டயர் 1 எழுதியிருப்பீங்க ஜூனியர் இன்ஜினியர், அதை கிளியர் பண்ணவங்க வந்து டயர் 2 நடக்கும் இல்லையா. ஸோ அந்த டயர் 2க்கான எக்ஸாம் சிட்டி சென்டர் வந்து லைவில் இருக்குது. அதையுமே வந்து நீங்கள் ssc.government.in gov.in அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுடைய ரோல் நம்பர் போட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு லாகின் பண்ணி நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கான அட்மிட் காணும் உங்களுக்கு எக்ஸாம் டேட் எப்போ வருதோ அதுக்கு 2 to 3 டேஸ் உங்களுக்கு எக்ஸாம் டேட்டு சிட்டிலாம் அதிலே வந்துடும். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் டேட்டுக்கு முன்னாடி ஒரு 2 to 3 டேஸ் ப்ரியாராக வந்து நீங்கள் வந்து அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு எஸ்எஸ்சியில் இதுதான் வந்து கரண்ட்டாக போய்கிட்டுருக்கு. ஸோ சிஜிஎலுக்கு வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வரும். அதே மாதிரி லாஸ்ட் டைம் சிஜிஎல் கிளியர் பண்ணாதவங்க கண்டிப்பாக இந்த வாட்டி கிளியர் பண்ணிங்க, உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் விட்டுறாதீங்க. அதே மாதிரி பேங்கிங் சைடு வந்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ அசிஸ்டன்ட் அப்படின்றதுக்கான ஃபஸ்ட்டு எக்ஸாம், அதாவது இந்த 2026 ஆல்ரெடி வந்து 2025க்கான எல்லா எக்ஸாமே முடிஞ்சிச்சு. இன்சூரன்ஸு, எல்ஐசி, பேங்கிங் பொறுத்த வரைக்கும் எஸ்பிஐ, ஐபிபிஎஸ்ஸு, நபார்டு, அப்புறம் ஆர்ஆர்பி எல்லாமே முடிஞ்சிச்சு ஆர்பிஐ. ஸோ இந்த 2026 ஃபஸ்ட்டு பேங்க் எக்ஸாம் வந்து எது வருதுன்னா ஆர்பிஐ தான் வருது, ஆர்பிஐ அசிஸ்டன்ட். ஸோ அது வந்து எப்போ நடக்குது அப்படின்னா வந்து ஏப்ரல் 11 ஒரு டேட் நடக்குது. அப்புறம் ஏப்ரல் 14 15 எனக்கு தெரிஞ்சு 2 டேட்ஸ் நடக்குது. ஸோ அதுக்கான ப்ரிலிம்ஸ் வந்து அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அட்மிட் கார்டு இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணியிருக்கோங்க, அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு வந்து போய்ட்டு எக்ஸாம் எழுதுங்க. அதே மாதிரி இந்த வருஷத்துக்கான பேங்க், ஐபிபிஎஸ், எஸ்பிஐ நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து அவங்க எப்போ ஷெட்யூல் பண்ணியிருக்காங்களோ அந்தந்த மந்தில் அது வந்து கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி எஸ்எஸ்சியில் இப்போ எப்படி டிசைட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி பேங்கிங்லையும் அவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு எஸ்பிஐ தான் வரும், அதுக்கப்புறம் தான் வந்து ஐபிபிஎஸ் வரும். ஸோ எஸ்பிஐயில் வந்து ஃபஸ்ட்டு பிஓ வரும், அதுக்கப்புறம் தான் கிளர்க் வரும். அதே மாதிரி தான் அதை ஃபாலோ பண்ணி தான் வந்து ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க்கு, அதுக்கப்புறம் தான் வந்து ஐபிபிஎஸ்சில் கிளர்க்கு பிஓ இந்த மாதிரி கண்டினியூஸாக லைனாக வரும். இதுக்கு நடுவில் வந்து இன்சூரன்ஸும் எக்ஸாம்ஸும் வரும். எல்ஐசி, அதே மாதிரி ஐடிபிஐ, அப்புறம் நபார்டு, அப்புறம் ஐஆர்டிஏஏ, அந்த மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் இருக்குல்ல, அப்புறம் நேஷனல் இன்சூரன்ஸ், யுனைடெட் இன்சூரன்ஸ், அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸு. அதே மாதிரி இப்போ உங்களுக்கே தெரியும் பேங்க்கில் வந்து எல்பிஓன்ற ஒரு புதுசாக ஒரு போஸ்டிங் கிரியேட் பண்ணி அதுக்குமான போஸ்டிங்ஸுமே எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு நல்ல போஸ்ட், ஆஃபீஸர் லெவல் போஸ்ட், லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்குமான நோட்டிஃபிகேஷன்ஸும் வந்துட்டுருக்கு, எக்ஸாம்ஸும் போய்கிட்டு இருக்கு. இந்த வருஷம் வந்து அதுவுமே வந்து வரும். ஸோ அதனால் ஹோப்ஃபுல்லி எல்லா எக்ஸாம்ஸுமே ரயில்வேஸ் ஆகட்டும், எஸ்எஸ்சி ஆகட்டும், பேங்கிங் ஆகட்டும், எல்லாமே அவங்கவுங்க அந்த எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுற ஏஜென்சிஸ் வந்து அந்த டைமில் வந்து ஷெடியூல் படி கரெக்டாக விட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம தான் வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணுறது வந்து நம்ம கொஞ்சம் லேக் ஆகிறோம், ஓகேங்களா. ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் மட்டும் கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள். அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்,
எந்தெந்த இதில் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணணும். இப்போ பேங்கிங் படிக்கணும்னா என்னென்ன புக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். இப்போ பார்க்காதவங்களுக்கு நான் சொல்கிறேன், கனிஷ் ரீனா லாஜிக்ஸு, அப்புறம் வந்து கிராக் வித் ஜாக்கு இந்த சேனல்லாம் இருக்குது. கேஆர் லாஜிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே A to Z வந்து எல்லாமே பண்ணுவாங்க. உங்களுக்கு ஆப்பே இருக்குது. ஸோ நான் அது வந்து எலைட் பாஸ் வாங்கி தான் வந்து நான் வந்து ஆல்ரெடி வந்து எஸ்எஸ்சியும் கிளியர் பண்ணியிருக்கேன், பேங்க்குமே கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நீங்களும் வந்து கேஆர் லாஜிக்ஸில் எலைட் பாஸ் வாங்க ரொம்பவுமே ஒர்க்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இப்போ கனிஷ் ரீனா லாஜிக்ஸில் மேக்ஸ் மேஜிக் வந்து நான் ஆல்ரெடி புக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து லான்ச் பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த வருஷமும் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த வீடியோ வந்து கேஆர் லாஜிக்ஸில் இருக்குது, போய் பாருங்கள். ஸோ அது என்னென்னா ஃபஸ்ட்டு 500 மட்டும்தான் வந்து அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்களா. ஃபஸ்ட்டு 500க்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு 500 வந்து யார் வந்து லிமிட்டட் புக்ஸ் தான் பண்ண போகிறாங்களா, ஏன்னா பிரிண்டிங் காஸ்ட் அதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால. ஸோ உங்களுக்கு வந்து அதேமாதிரி டெலிவரி வந்து ஃப்ரீ, கொரியர் சார்ஜஸ் கிடையாது, புக்குக்கான காஸ்ட் மட்டும்தான். ஸோ அந்த காஸ்ட்டுமே அதிலே வந்து அவரே சொல்லியிருக்காரு, அந்த காஸ்ட் எவ்வளோன்னு போய் பாருங்கள். அதை பார்த்துட்டு உண்மையிலே ஒர்த்ஃபுல் தான். அதாவது லாஸ்ட் டைம் வந்து மேக்ஸ் மேஜிக்கில் என்னென்னலாம் ஆட் பண்ணலையோ இப்போல்லாம் அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறதுனா, டேட்டா சஃபிஷியன்சி, அப்புறம் அந்த இது கேஸ்லெட்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு சில இதெல்லாம் ஆட் பண்ணலை. ஸோ இந்த வாட்டி வந்து எதெல்லாம் மிஸ் பண்ணாங்களோ அதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த புக்கை வந்து ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ உடனே போயிட்டு அந்த யூடியூப்பில் லிங்க் கொடுத்துருப்பாங்க, அந்த லிங்க்கில் போயிட்டு பே பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு 500 மட்டும்தான் வந்து பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரெஸ்பான்ஸ் எப்படி வருதோ அதை பொறுத்து தான் வந்து அவங்க புக்ஸை வந்து பிரிண்ட் போட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ கேஆர் லாஜிக்ஸ்ன்ற சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்க. இன்க்ளூடிங் பேங்க் அண்ட் எஸ்எஸ்சி ரெண்டுத்துக்குமே அந்த வந்து சேனலில் வந்து எல்லா வீடியோஸும் போடுறாங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மார்க் டெஸ்ட் எல்லாமே வந்து இந்த கனிஷ் ரீனா லாஜிக்ஸ் அப்படின்ற ஆப்பில் வந்து நீங்கள் வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதை தவிர்த்து வந்து உங்களுக்கு மார்க் டெஸ்ட்டு வந்து நிறைய இருக்குது, டெக்ஸ்ட் புக் ஆட் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அந்த இதில் வந்து நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட் போடுங்க. மார்க் டெஸ்ட் போட்டுட்டு உங்களுடைய ஸ்கோர் வந்து எந்தெந்த லெவலில் இருக்குது. இப்போ எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா எஸ்எஸ்சியில் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்கோர் இருக்குது, பேங்கிங்கில் எவ்வளோ ஸ்கோர் இருக்குது, அந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களே வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான ப்ரிப்பரேஷன் நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ இதுவே வந்து ரொம்ப லேட்டு. ஆல்ரெடி வந்து நிறைய பேர் ரேஸில் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து நிறைய பேர் வந்து அந்த வருஷம் ஒரு வருஷம் கிளியர் பண்ணாதவங்களே 2-3 வருஷமாக வந்து அந்த ஃபோக்கஸ்டாக வந்து அந்த வெறியோடு படிச்சுக்கிட்டு இருக்காங்க, எப்படியாச்சும் வந்து உள்ளே போயிடணும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து அந்த ரேஸில் எந்த லெவலில் இருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ நம்ம பண்ணுற நார்மல் ப்ரிப்பரேஷனுக்கும் விகராஸாக வந்து ஒரு கோச்சிங் போயிட்டு இல்லை ஒரு யூடியூப் சேனல் பார்த்துட்டு ஸோ டெய்லியுமே வந்து செல்ஃப் ப்ரிப்பராக பண்ணுறவங்க எந்த அளவுக்கு வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம எந்த லெவலில் இருக்கோம்னு பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்கள வந்து பீட் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் உங்களை செல்ஃப் எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் வந்து மோட்டிவேஷனாக படித்தா மட்டும்தான் உண்டு. ஏன்னா வந்து உங்களை வந்து மற்றவங்க மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்களே உங்களுக்கு வந்து செல்ஃப் மோட்டிவேட் ஆகிட்டால் மட்டும்தான் உங்களால் வந்து அந்த ஒரு ப்ரிப்பரேஷனுக்கான ஒரு எனர்ஜி வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்களே வந்து என்னடா இது, அதாவது நிறைய ஃபெயிலியர்ஸ் வரதா செய்யும். ஏன்னா வந்து நானே நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்தவன் தான். நிறைய எக்ஸாம்ஸ் வந்து எழுதுவேன், நிறைய எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிலிம்ஸ்லேயே போயிடும், நிறைய எக்ஸாம்ஸ் மெயின்ஸில் போயிடும். அந்த மாதிரி நிறைய ஃபெயிலியர்ஸை பார்த்து தான் நான் இந்த சக்ஸஸ் வந்து வந்திருக்கேன். எஸ்எஸ்சி சிஜிஎல் கிளியர் பண்ணதாகட்டும், அப்புறம் எஸ்பிஐ கிளர்க்கு கிளியர் பண்ணதாகட்டும், இந்த மாதிரி 2 எக்ஸாமுமே நான் நிறைய ஃபெயிலியர்ஸு நிறைய எக்ஸாம்ஸ் பார்த்து தான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கேன். ஸோ ஈவன் ஒரு பாயிண்டில் 1 மார்க்லாம் நிறைய வாட்டி போயிருக்கோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்குமே ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்து மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை மட்டும் விட்டுறாதீங்க. ஒன்ஸு நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் தான் போகணுன்னு வந்துட்டிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் வெளியே வரக்கூடாது. அந்த பாத்தை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் சரி, எவ்வளோ பெயின் வந்தாலும் சரி, எவ்வளோ என்ன சொல்லுது, ரிலேட்டிவ்ஸ்லாம் நிறைய பேசுவாங்க, அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் அது எல்லாமே நீங்கள் தாங்கிட்டு நீங்கள் சக்ஸஸ் என்னைக்கு ஆகிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் அவங்களுக்கு. இப்போ வந்து சக்ஸஸ் ஆகிட்டு ஒரு எக்ஸாமுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிட்டு அப்போ நீங்கள் பதில் சொல்லலாம். அது வரைக்கும் நீங்கள் அவங்களுக்கு வந்து எந்த பதிலும் சொல்லக்கூடாது. அதாவது சொல்லக்கூடாது மீன்ஸ் என்னென்னா, உங்களோட சக்ஸஸால் அவங்கள நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். இப்போ ஃபேஸ் பண்ண முடியாத கஷ்டமாக தான் இருக்கும். பட் நீங்கள் எப்போ ஒரு எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி ஒரு ஹையர் பொசிஷன் போகிறீங்களோ அப்போ அவங்களே வந்து உங்களை தேடி வருவாங்க. அந்த நிலைமையை வந்து மாற்றுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நான் பார்த்துருக்கேன். ஈவன் ஒரு புவர் ஃபேமிலியில் வந்து வந்திருப்பாங்க. அவங்க பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணி ஆஃபீஸர் ஆகி அவங்க ஃபேமிலி ஸ்டேட்டஸே வந்து மாறிடும். அவங்க இது வரைக்கும் வாங்காததெல்லாம் வாங்குவாங்க. லக்ஸூரியஸ் லைஃப்லாம் அவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஆனால் வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்ஸை, அதாவது இந்த பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணி ஒரு போஸ்டிங்கை வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அவங்க லைஃபே வந்து வேறு மாதிரி ஆயிரும். ஸோ அவங்க நினச்சதை சாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்க நினச்சதை வாங்கலாம். வந்து பேங்க் ஆஃபீஸர்லாம் ஆகிட்டாக்கா அவங்க லோன் கிடைக்கும், அவங்க வீடு வாங்குவாங்க, வீடு வாங்காதவங்க வீடு வாங்குவாங்க, கார் லோனு, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதுவே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தான்.
புரியுதுங்களா? ஸோ, இப்போ உங்களால எதுவுமே வாங்க முடியல. அதே மாரி நெறைய பேர் வந்து பிரைவேட் ஜாப்ஸ்க்கு வந்து போய்க்கிட்டு இருப்பீங்க. ஸோ, என்னடா இது கம்மி சேலரில நம்ம எதுவுமே வாங்க முடியலையே! இதுக்கெல்லாம் வந்து ஒரே ஒரு மோட்டிவேஷன், என்கரேஜ்மென்ட் என்னன்னா, நீங்க கவர்மெண்ட் ஜாப் போறது மட்டும் தான். அதில போயிட்டீங்கன்னா, உங்க லைஃப் வந்து செக்யூர்டு. அதே மாதிரி உங்க 60 இயர்ஸ், 59 இயர்ஸ் வரைக்கும் உங்கள யாரும் வந்து எதையுமே உங்கள தொடவே முடியாது. அந்த அளவுக்கு நீங்க ஒரு செக்யூரான ஜாப வந்து வாங்கியிருப்பீங்க. ஸோ, வந்து உங்களுடைய ஜாபையும் யாரையும் பறிக்க முடியாது. அதே மாரி நீங்க போயிட்டு நீங்க பொசிஷனும், கெரியரும் உங்களுக்கு டெவலப் பண்ணிக்கலாம். மேலும் மேலும் வந்து நீங்க ப்ரமோஷன்ல போலாம். வேற வேற போஸ்டிங்க்கு போலாம். அதுலேருந்தே வேற கவர்மெண்ட் ஜாப்பும் ட்ரை பண்ணி நீங்க வந்து கிளியர் பண்ணிட்டா, அதுலேருந்தும் அப்படியே வந்து ஷிஃப்ட் ஆயிக்கலாம். இந்த மாரி ஆப்ஷன்ஸ் வந்து எல்லாம் இந்த மாரி ஆப்ஷன்ஸ்லாம் எதெல்லாம் எங்க இருக்குன்னா, கவர்மெண்ட் செக்டார்ல மட்டும் தான் இருக்கு. இதே நீங்க பிரைவேட்ல போனீங்கன்னா, ஒரு பேப்பர் போடுறதுக்கு கூட நீங்க வந்து மேனேஜர் கிட்ட 10 முறை அலையணும். 10 முறை கேட்கணும். டக்குனு வந்து உங்கள வந்து ரிலீவும் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி நீங்க ஒரு நல்ல போஸ்டிங் போறீங்க, ஒரு நல்ல ப்ரமோஷன்ல போறீங்கன்னா, நெறைய பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. பிரைவேட்ல அந்த மாரி நெறைய இருக்கு. பட் கவர்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் கவர்மெண்ட் உள்ள வந்துட்டீங்கன்னா, நீங்க எந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணாலும் சரி, உங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி, நீங்க பெரிய போஸ்டிங் போறீங்கன்னா, உங்கள என்கரேஜ் பண்ணி உங்கள போக வைக்கிறது தான் பார்ப்பாங்களே தவிர, உங்கள யாரும் வந்து டிமோட்டிவேட் பண்ணி, உங்கள பாலிடிக்ஸ் பண்ணி உங்கள யாரும் உள்ள வந்து அழுத்த மாட்டாங்க. ஓகேங்களா? அது ஒண்ணு மட்டும் தான் கவர்மெண்ட் செக்டார்ல மிகப்பெரிய வரப்பிரசாதம், மிகப்பெரிய அட்வான்டேஜ். அதே மாரி உங்க லைஃப் வந்து செக்யூரா இருக்கும். பிரைவேட் ஜாப்லாம் போனீங்கன்னா, எப்ப லே ஆஃப் பண்ணுவான், எப்ப எம்ப்ளாயி வந்து ஃபயர் பண்ணுவான் அப்படின்னு தெரியாது. இப்ப டிசிஎஸ், விப்ரோலாம் வந்து இப்ப லாஸ்ட் 2 இயர்ஸா பார்த்துருப்பீங்க. நெறைய பேர் வந்து வெளிய அனுப்பிட்டாங்க. அதே மாதிரி இப்ப வேர்ல்ட்ல வந்து மிகப்பெரிய ஒரு நியூஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். மிகப்பெரிய ஒரு இன்சிடென்ட்ஸ் என்ன நடந்துட்டு இருக்குன்னு. ஓகேங்களா? ஈரான் வந்து அதே மாதிரி அமெரிக்கா, ரஷ்யாலாம் வந்து போர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈரான் வந்து அமெரிக்கால பாம்பு போடுறது, அவங்க வந்து இவங்க மேல இது பண்றது, மாத்தி மாத்தி வந்து தாக்கிட்டு இருக்கிறதுனால, இப்ப பெட்ரோலியம் வந்து உங்களுக்கே தெரியும். பெட்ரோலியம் வந்து என்ன ஆயிருச்சு? இதுக்கு பெட்ரோலே கிடைக்குமான்னே தெரியல இனிமேல் ஃபியூச்சர்ல. பெட்ரோல் வந்து தட்டுப்பாடு ஆயிருச்சு. அதனால க்ரூட் ஆயில் வந்து என்ன ஆயிருச்சு? க்ரூட் ஆயில் வந்து அவங்க அதாவது அந்த ஈரானு அவங்க இதுலருந்து தான் வந்து அந்த க்ரூட் ஆயில்லாம் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து சப்ளை ஆகும். ஸோ, அங்க இந்த வார் நடக்கிறதுனால அவங்க ஸ்டாப் பண்ணிட்டதுனால எல்லாமே வந்து பாதிக்கப்படுது. ஸோ, நம்ம அதுக்குள்ள போகணும். அத பத்தி டீட்டெயில்ஸ் என்ன நெறைய யூடியூப் சேனல் இருக்கு. அத பாருங்க. அத பத்தி சொல்ல வரல. ஸோ, அதுல என்ன என்ன புரிஞ்சுக்கணும் அப்டின்னா, ஸோ இந்த மாரி நெறைய நடக்குது. ஸோ, இதனால என்ன பண்ணுவாங்க, இன்டர்நெட் கிடைக்காத மாரி பிரைவேட் ஜாப்லாம் போனீங்கன்னா, அவங்க வந்து எப்ப வேணாலும் வந்து உங்கள ரிமூவ் பண்றதுக்கான சான்சஸ் நெறைய இருக்கு. இந்த ஒரு ரீசனுக்காக எதனா ஒரு ரீசன் சொல்லி அவன் வெளிய அனுப்பலாம். ஸோ, எனக்கு வந்து எம்ப்ளாயி வச்சுக்க முடியாது. எனக்கு சேலரி குடுக்க முடியல. எனக்கு வந்து க்ரூட் ஆயில் வந்து இது பண்றதுனால எனக்கு அதனால நான் மறைமுகமா வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து கிடைக்காது. இன்டர்நெட் கிடைக்காது. அதனால நான் வெளிய அனுப்பணும். ஆனா, நீங்க ஒரு கவர்மெண்ட்ல போயிட்டீங்கன்னா, என்னவே நடந்தாலும் சரி, உங்கள வெளிய அனுப்புவோம். இன்டர்நெட்டே கிடைக்கலனாலும் சரி, உங்களுக்கு வேல குடுத்து அவன் உட்கார வச்சிருப்பானே தவிர, உங்கள வந்து வெளிய அனுப்புறதுக்கான ரைட்ஸே அவனுக்கு கிடையாது. ஏன்னா, நீங்க வந்து ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு ஒரு போஸ்டிங் வாங்கி போயிருக்கீங்க. அப்படின்றப்ப, உங்கள ரிமூவ் பண்றதுக்கான எந்த ஒரு அத்தாரிட்டியுமே உங்களுக்கு கிடையாது. ஓகேங்களா? ஸோ, அதனால பார்த்துக்குங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. படிச்சு நல்லா ஒரு எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி நல்ல போஸ்டிங் போங்க. ஓகேங்களா? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.